நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற எல்லா வித பிரச்சனைகள், அந்த வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபிசிக்கல் ஐஸில் பார்க்காம ஸ்பிரிச்சுவல் ஐஸில் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா வித அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அதுதான் எபேசியர் 6:12 வசனம் தெளிவாக சொல்கிறது, உங்களுடைய போராட்டம் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, ஆனால் அதற்கு பின்னாடி மறைந்திருக்கிற எல்லாவித துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள ஆவியின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற அந்த வேர்ல்டு தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சோர்ஸாக விளங்குறது. அப்போது நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணுறதை விட நம்ம நாலேஜை பேஸ் பண்ணி போகாமல் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கில் அந்த வசனத்துடைய வல்லமை புரிந்து கொண்டு தேவனுடைய மகத்துவங்களை புரிந்து கொண்டு அவரோட ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறத நம்ம விசுவாசித்து அந்த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸை நம்ம கம்பேட் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெயம் எடுக்கிறோம்.